பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 33வது வசனம். அவர்களோட அவன் பேசிக் கொண்டிருக்கையில் அந்த ஆள் அவனிடத்தில் வந்து, இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது. நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்லுகிறார் என்றார். இஸ்ரவேல் தேசத்திலே கொடிய பஞ்சம் மாறும், வாழ்வாதாரம் சீராகும் என்று இஸ்ரவேலின் ராஜா காத்திருக்கிறார். ஆனால் பஞ்சத்தின் நிலைமையோ மிக உச்ச நிலையை நோக்கி செல்லுகிறது. அதாவது பிள்ளைகளை சமைத்து சாப்பிடுகிற அளவுக்கு பசி கொடுமை தேசத்தில் எழும்புகிறது. இதை யாரால தாங்க முடியலைன்னா யோராமால, இஸ்ரவேலின் ராஜாவால் தாங்க முடியல. அவன் எலிசாவின் இடத்துல ஆள் அனுப்பி சொன்ன வார்த்தை தான், கர்த்தர் ரட்சிப்பார், கர்த்தர் மாற்றத்தை தருவார் என்று இவ்வளவு நாள் காத்திருந்தேன். ஆனால் இது எல்லாம் கைவிட்டு போகிறது, எல்லாம் என்னை மீறி போகுது. இனி நான் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டியது என்ன என்று அவன் ஆளை அனுப்பி சொல்லுகிறான். பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிதான். மாறுதல் வரும், கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு அனுகூலமாக்கி தருவார் என்று காத்திருக்க சில காரியங்கள் நம்மை மீறி போகிறது போல, நம் கைவிட்டு போகிறது போல காணப்படும். அந்த நேரத்தில் நாம் இந்த இஸ்ரவேலின் ராஜாவை போல தானே நினைப்பதுண்டு. இனி நான் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டியது என்ன? எவீரு இயேசுவின் பாதத்தில் விழுது, தன் மகள் மிகவும் மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருக்கிறாள், எப்படியாவது வந்து என் பிள்ளையை தொடணும் என்று கண்ணீரோடு கெஞ்சி கேட்கிறார். இயேசு அவனோடு கூட போகிறார். வீட்டு பக்கத்தில் வரும்போது அவன் வீட்டிலிருந்து சிலர் வந்து சொல்கிறாங்க, பிள்ளை மரித்து விட்டாள், இனி போதகரை தொந்தரவுப்படுத்தாதீங்க, இனி நீங்கள் ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, இனி நீங்கள் அவர் கூட இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்படி தான் பல நேரத்தில் நாம் திசை மாறி போகிறோம், நாம் வழி மாறி போகிறோம். என்னை கேட்குற அன்பு சகோதரா சகோதரி, இனி நான் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா ஆள் அனுப்பி சொல்லும்போது 7வது அதிகாரம் 1வது வசனத்தில் எலிசா என்ன சொல்லுகிறார் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள், நீ கர்த்தர் சொல்றதை கேளு. நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். என்னதன் அர்த்தம்? கர்த்தர் அற்புதம் செய்வதற்கான அந்த நாள் பக்கம் வரைக்கும் வந்துட்டான். நாளைக்கு எல்லாமே மாறுதலாய் முடிய போகிறது. இது தெரியாம இன்னைக்கு ட்ராக் மாற நினைக்கிறான். இப்படிதானே அநேகர். ஒரு இமேஜ் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒரு பக்கம் ஒருவன் ஒரு குகையை தோண்டி கொண்டிருக்கிறான், இன்னொரு பக்கம் இன்னொருவன் தோண்டி கொண்டிருக்கிறான். ஒருவன் தோண்டி அவனுக்கு ஒரு டைமண்ட் கிடைக்கிறது. அவன் டைமண்ட் கிடைச்ச சந்தோஷத்தில் சத்தம் போடும்போது இந்த பக்கம் தோண்டிட்டு இருக்கிறவன், நான் அவனை சேர்ந்து தானே தோண்டணும், அவனுக்கு ஒரு டைமண்ட் கிடைச்சிட்டு எனக்கு இன்னும் கிடைக்கலையே என்று சொல்லி வேதனையோடு தோன்றதை ஸ்டாப் பண்ணிட்டு போகிறான். ஆனால் இவன் இன்னும் கொஞ்ச நேரம் கூட தோண்டி இருந்தா அவன் தோன்ற இடத்துல ஒன்றல்ல நிறைய டைமண்ட் இருக்கிறது போன்ற ஒரு பிக்சரை வந்து அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பல நேரத்தில் இப்படி தாங்க நம்முடைய வாழ்க்கையிலும். நாளைக்கு எல்லாமே மாறப்போகுது. இன்னைக்கு இருந்து நம்ம புலம்பிட்டு இருப்போம், இன்னைக்கு வேற பிளான் போட்டுட்டு இருப்போம், இன்னைக்கு ட்ராக் மாற இனி நான் காத்திருக்க வேண்டியது என்ன? இப்படி நாம் எல்லாவற்றையும் முடித்து விட்டு இதோட போதும், ஸ்டாப் பண்ணிடுவோம், இனி நம்ம வேற வழியை பார்த்து போவோம் என்று சொல்லி எல்லாவற்றையும் விட்டு விட்டு போகிறவர்களாய் காணப்படுகிறோம். யூதாஸ் அப்படித்தானே செய்தா? அந்த ஒரு இரவு மட்டும் யூதாஸ் இயேசுவோடு தரித்திருந்திருப்பானா? அவன் சரித்திரமே வேற. 3 வருஷம் கூட இருந்துட்டு ஒரு நைட்டில் மிஸ் பண்ணிட்டான். காத்திருக்கிற அன்பு உள்ளமே, கர்த்தர் சொல்லி கர்த்தர் நம்ப வச்சு உன்னை காத்திருக்க வைத்திருக்கிறார் என்றால் சில காரியங்கள் மீறி போனாலும் கைவிட்டு போனாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் அறிகிறவர். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், பிரச்சனை ரொம்ப பெருசாகுதா, நாளைக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது.
கர்த்தர் நாளைக்கு அற்புதம் செய்ய போகிறார். இந்த நம்பிக்கையில் உறுதியாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. சொன்னது கர்த்தர், வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, காத்திருந்து பல நேரத்தில் நாங்கள் சோர்ந்து போகிறோம். இந்த இஸ்ரவேலின் ராஜாவை போலதான் இனி நாம் காத்திருக்க வேண்டியது என்ன என்று முறையிடுகிறோம், புலம்புகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு சொன்னதை குறித்த காலத்தில் நிறைவேற்றுகிற நல்ல தேவன். கர்த்தர் ஆளுகை செய்யும். கிருபை உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி நன்மைகளை காணப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.